குவான்டிட்டி வைஸ் வின்னர் வந்து பாய் பிரியாணி. அப்போ டேஸ்ட் வைஸ் ஓகே ரெடி. இப்போ நம்ம சப்ளையில் இருக்கோம். இங்கே வந்து 3 பிரியாணி கடை இருக்குது இந்த லைனில். 3மே வந்து நம்ம வந்து பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். அதில் ஒரே இடத்துலேருந்து 3 பிரியாணி வாங்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி எதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த தர்காக்கு ஆப்போசிட்டில் இருக்குது 3 பிரியாணி கடை. இந்த 3 கடையில் தான் வாங்க போகிறோம். இதுலேருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம். இந்த கடை அப்புறம் அந்த கடை 3ல் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ரிவ்யூ போட போகிறோம். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15க்கு வந்து ஸ்பெஷல் பிரியாணி வாங்கியிருக்கோம். எங்கேருந்து? பஜார்லேருந்து. லைனாக ஒரே ரோலில் பிரியாணி இருந்துச்சு. 3 பிரியாணி வாங்கியிருக்கோம். பாருங்கள். 3 பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது பாய் பிரியாணி. லெக் பீஸ் ஒரு பீஸ் இருக்குது. ஒரு பீஸும் ஒரு லெக் பீஸு, சலாட், பாப்பட். நல்ல குவான்டிட்டி ஆஃப் ரைஸும் நல்லா இருக்குது. அடுத்து வந்து இது வந்து ஹோட்டல் ஆஜி, அது பக்கத்துலேயே இருக்குது. அது புதுசாக தந்துருக்காங்களோ? இல்லை புதுசாக தந்தது இது. இது கொஞ்சம் முன்னாலேருந்தே இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 3 பீஸ் சிக்கன் இருக்குது, ஒரு எக்கு, சலாட், கிரேவி, பாப்பட். அடுத்து வந்து இதுதான் புதுசா திறந்தது, அங்க வந்து ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரைட் பண்ண சிக்கன் இருக்கு, பாப்பட், சலாட். சரி, குவான்டிட்டி வைஸ்ல யார் வின்னர்? 150 தான் குவான்டிட்டி வைஸ்ல நிறைய தெரியுது. 150 அது. இது வந்து 100. இதுவும் 100 தான். ஆனா இதுவுமே பரவாயில்ல. எக்லாம் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. கிரேவியும் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கிரேவி, ஒரு கிரேவி, ஒரு இதுல வந்து கிரேவி கொடுக்கல. இதுல கொஞ்சமா இருக்கு. அதுதான் 99 ரூபீஸ். பாப்படும் சலாடும். அப்ப குவான்டிட்டி வைஸ் வின்னர் வந்து பாய் பிரியாணி. அப்ப டேஸ்ட் வைஸ் ஓகே ரெடி. நல்லா தான் இருக்கு. ஃப்ளேவர் இருக்கு. ஓகே தான். ஹோட்டல் ஆஜிட் வந்து நிறைய சினிமன் ஃப்ளேவரும், இந்த பட்டை லவங்கம் இந்த ஃப்ளேவர் தான் வருது. கிரேவி அந்த மாதிரி ஃபீல் வரலை. இது கிரேவி இருக்குது. அது டேஸ்ட் அதையும் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட ஆஃபரோடதுன்னு தான் நம்ம போனது. இந்த புதுக்கடையோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. சிக்கனோட ஸ்பைஸு. அப்போ அது 3 இதில் எது பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறது புதுக்கடை தர்கான். அவுட் ஆஃப் 5 எவ்வளோ கொடுப்பா அதுக்கு? அவுட் ஆஃப் 5 4.8 கொடுப்பேன். கிரேவி கொடுக்கல. அது ஒரு தான் குறை. கிரேவி கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு வந்து 5ல் 3 தான் கொடுப்பேன். 3 தான். இதுக்கு வந்து 5க்கு 4 கொடுக்கலாம். சொல்லிட்டேன். அப்போ யார் வின்னர்? வின்னர் இஸ் திஸ் நியூ ஷாப். சரி, இது மசாலா நல்லா இருக்கு. ஓகே. பட் டேஸ்ட் வைஸ் இது குவான்டிட்டி வைஸ் இது டேஸ்ட் எல்லாம் நிறைய நல்லா இருக்கு. ஆனா குவான்டிட்டி கம்மி. நீங்க புதுசா செஞ்சனால ஓபன் பண்ணனால நல்லா பண்ணிருக்காங்களோ? அப்படியே இருக்கலாம். இந்த ஷாப் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இதோட அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி தான் போடுறாங்க. குவான்டிட்டி கொஞ்சமா இருக்கு, பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. குவான்டிட்டி கொஞ்சம் தான். இங்க பாருங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி நான் எப்படி சொல்றேன். சாப்பாடு காரமா இருக்கு. ரைஸ். இப்போ சொல்லுங்க யார் வின்னர்? எனக்கு வின்னர் வந்து இது பேர், இந்த கடை பேர் என்ன? ஆஜி பிரியாணி எனக்கு வந்து சாப்பிட்டதில் வந்து வின்னர். டேஸ்ட் நல்லா இருந்தால், இது புதுசாக திறந்த பிரியாணி நல்லா இருந்தாலும், பட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் வந்து இது சாஃப்டாகவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரொம்ப எப்போ செஞ்சாலும் தெரியல, எப்போ வாங்கினது தெரியல, ரொம்ப ஹார்டாக பிக்கவே இல்லை பாருங்க. பட்டு இது வந்து சாஃப்டாக இருந்தாலும் மசாலாவும் இருந்தாலும் இது வந்து சீக்கிரம் முடிஞ்சது பாருங்க. சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. அது இல்லாமல் முட்டைலாம் கொடுத்துருக்காங்க. அது 2 முட்டை கொடுக்கல. கிரேவி, அப்புறம் இது ரைட் கிரேவி அண்ட் இது பாப்பட், சலாட்டும் நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இவங்க வின்னர். அவுட் ஆஃப் 5 வந்து நான் 4.5 கொடுக்கலாம்.